வெல்கம் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் டெய்லியும் புது புது காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபைனல் இயர் காலேஜ் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபைனல் இயர் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்மளோட ப்ராஜெக்டோட டைட்டில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி அலர்ட் சிஸ்டம். ஸோ இந்த எமர்ஜென்சி அலர்ட் சிஸ்டம் இந்த பேரை வச்சு உங்களோட ப்ராஜெக்ட் நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு. எஸ், இது ஒரு அலர்ட் சிஸ்டம். இந்த அலர்ட் சிஸ்டம் ரெஸ்பெக்டிவ் ஏஜென்சிக்கு கரெக்டாக போய் டெலிவரி ஆகும். தென் அந்த ஏஜென்சி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிஸ்டம் ப்ராஜெக்டில் நமக்கு மொத்தம் 3 மாடியூல் இருக்க போகுது: அட்மின், யூசர் அண்ட் ஏஜென்சி. ஸோ இந்த 3 மாடியூல்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க? யூசர்ஸ் இதில் என்ன பண்ணுவாங்கன்றது நான் சொல்கிறேன். யூசர்ஸ் அவங்க பக்கத்தில் நடக்கிற ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டோ இல்லை ஆக்சிடென்ட்டோ இல்லை யூசர்ஸ் எங்கேயாவது ஒரு விஷயத்த பார்க்குறாங்க, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்னும் போது அது யாருக்கிட்ட சொல்லணுன்றது அவங்களுக்கு தெரியாது. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு யாராவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அது ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லணுமா அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். பட் அது எப்படி கன்வே பண்ணுறதுன்றது அவங்களுக்கு தெரியாது. ஓகே, திடீர்னு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அது போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். போலீஸ்கிட்ட எந்த போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறோம்? டிராஃபிக் போலீஸ்கிட்டயா இல்லை ஃபெடரல் போலீஸ்கிட்டயா ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்து அந்த பிளாட்ஃபார்மில் அவங்க எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஏஜென்சிஸ் அதை கரெக்டாக கேட்சப் பண்ணி தென் அந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணுறது தான் நம்மளோட ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறது எல்லாமே இந்த ஒரு ஒர்க் ஃப்ளோ தான். ஓகே, இந்த ஒர்க் ஃப்ளோவில் யூசர்ஸ் எப்படி ஏஜென்சி கூட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அந்த ஏஜென்சி யூசரோட ரெக்வஸ்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணி ரிசால்வ் பண்ணுறாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் அட்மின் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா இந்த 2 யூசர்ஸையும் ஓவராலாக மேனேஜ் பண்ண போகிறார். ஸோ இதோட அப்ஸ்ட்ராக்டே உங்களுக்கு இவ்வளோ தான். ஸோ இது எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா the traditional method of emergency incident reporting, official, prompt and delay. ஸோ இதை எல்லாமே மேனுவலாக பண்ணுவாங்க. மேனுவலாக ஃபோன் கால் பேஸ் பண்ணுவாங்க, மேனுவலாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க. மேனுவலாக பண்ணும்போது அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு இந்த ஆக்சிடென்ட்டை வந்து வியூ பண்ணி பார்க்கறதுக்கே உங்களுக்கு டைம் எடுத்துரும். ஓகே, ஸோ இது பண்ணாமல் இதில் ஆன்லைனாக வச்சுருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆக்சிடென்ட் பண்ண உடனே அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வரும். இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அது என்ன இடத்துல லொக்கேஷன் இருக்குது எல்லாமே உங்களுக்கு ரிப்போர்ட்டாக வந்துடும். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை போய் நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். ஸோ இது சூப்பர் சிஸ்டம்லாம் நம்ம எல்லாமே கொண்டு வந்து எல்லாமே டிஜிட்டலாக கொண்டு வந்திருக்கோம். இந்த அலர்ட் சிஸ்டம் ரெஸ்பெக்டிவ் ஏஜென்சிக்கு மட்டுமே போகும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா முதல்ல போக வேண்டியது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். ஓகே, ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முதல்ல போகும். இல்லை நீங்கள் முதல்ல அது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அமைச்சிக்கலாம். ஸோ அப்போ ரெஸ்பெக்டிவ் ஏஜென்சியை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஏஜென்சிக்கு நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, அந்த ஏஜென்சி உங்களோட பெனிஃபிட் பார்த்துட்டு உங்களோட ரெக்வஸ்ட் பார்த்துட்டு ஈஸியாக அதை மேனேஜ் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, தென் அது பக்கம் ரிசால்வ் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்னமுமே உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் நைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா கீழே இருக்க ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ முதல்ல அட்மின் லாகின் என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஏஜென்சி. அந்த ஏஜென்சிலாம் மேனேஜ் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு போலீஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு ஏஜென்சி ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஏஜென்சி இதில் வியூவர் ஆட் பண்ணிப்பார். மேனேஜ் எமர்ஜென்சி லிஸ்ட் வருது, அந்த எமர்ஜென்சி லிஸ்ட்டை வியூ பண்ணி மேனேஜ் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, நிறைய எமர்ஜென்சி சேர்ந்துருச்சு அந்த எமர்ஜென்சி உங்களுக்கு ரிசால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷனும் அவர் பண்ணுவார். தென் அதை வியூ பண்ணி பார்க்குறது, இது வரைக்கும் எத்தனை எமர்ஜென்சி வந்திருக்கு, யார் யாரெல்லாம் அமைச்சிருக்கா, அதை யார் யாரெல்லாம் ரிசால்வ் பண்ணியிருக்கா, இந்த எல்லாமே உங்களுக்கு வரும். ரிப்போர்ட், ஓவரால் ரிப்போர்ட், ஒரு எமர்ஜென்சி ரிப்போர்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அது எமர்ஜென்சி ரிசால்வ் பண்ணது யார், தென் அந்த எமர்ஜென்சி எப்படி ரிசால்வ் ஆச்சுன்றதை அவர் ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட் ஹிஸ்ட்ரி, இது வரைக்கும் என்னெல்லாம் முடிச்சிருக்காங்கன்றதை அவங்க ஹிஸ்ட்ரி பண்ணி பார்த்துக்க முடியும். தென் மேனேஜ் அட்மின், ஒரு அட்மின் இன்னொரு அட்மினை ஆட் பண்ணிக்கலாம், யூசர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஏஜென்சி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அந்த ஒரு காமில் பண்ண முடியும். தென் லாக் அவுட்ன்றது எல்லா மாடலுக்குமே காமனாக இருக்கிறது. ஓகே, அடுத்து யூசர் லாகின்ல என்னென்ன இருக்கும்? ரிப்போர்ட் எமர்ஜென்சி, ஒரு எமர்ஜென்சிக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க தான் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் அவங்க ரிப்போர்ட் பண்ண எமர்ஜென்சி அவங்க வியூ பண்ணி பார்க்குறதுன்னு பார்த்துக்கலாம். தென் ரிப்போர்ட் ஹிஸ்ட்ரி, தென் அவங்க வியூ பண்ண எமர்ஜென்சி ரிப்போர்ட்டை ஹிஸ்ட்ரியாக பார்த்துக்கணும். தென் எவ்வளோ எமர்ஜென்சி நம்ம பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் லாஸ்ட்டாக எவ்வளோ ரிசால்வ் ஆயிருக்கு, இது எல்லாத்தையுமே அவங்க ஒரு ஹிஸ்ட்ரியாக பார்த்துக்க முடியும். தென் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏஜென்சி லாகின்ல என்ன பண்ணுவாங்க, அவங்களே எமர்ஜென்சி ரிப்போர்ட் பண்ணலாம், அவங்க வியூ பண்ணி பார்க்கலாம், தென் அவங்களோட ஹிஸ்ட்ரி அவங்க பார்த்துக்க முடியும், தென் அவங்க ரிசால்வ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லா மாடியூலுக்கும் தனித்தனியாக டேஷ்போர்ட் இருக்கும், ஈஸியாக நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு தியரட்டிக்கலாக ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக போயிடலாம். எஸ், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட எமர்ஜென்சி அலர்ட் சிஸ்டம்.
இந்த எமர்ஜென்சி அலார்ம் சிஸ்டம்ஸில் நமக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டையும் நம்ம இந்த இடத்துல வச்சுக்க முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறதுக்கான 3 அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அட்மின் லாகின், ஏஜென்சி லாகின், யூசர் லாகின். தென் கீழே பார்த்தீங்கன்னா ஓவரால் ஏஜென்சியை நான் அப்படியே கொஞ்சம் லிஸ்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். என்னென்ன ஏஜென்சி இருக்குது, ஸோ அது எதுக்காக இருக்காங்கன்றதால் நமக்கு வியூ பண்ணி காமிச்சிருப்போம். முதல்ல யூசர் எப்படி லாகின் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றதை சொல்கிறேன். முதல்ல லாகின் பண்ணணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கூட நீங்கள் ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூசராக நம்ம லாகின் பண்ணி உள்ளே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓவரால் யூசர்ஸுக்கு நல்லாயிருக்கும். முதல்ல டேஷ்போர்ட், அவங்க எவ்வளோ எமர்ஜென்சி ரிசால்வ் பண்ணி இது வரைக்கும் வச்சுருக்காங்க அப்படின்றத அவங்களுக்கு இங்கே காட்டும். தென் இது வரைக்கும் அவங்க எவ்வளோ எமர்ஜென்சி கொடுத்து அது எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குன்றதையும் அவங்களுக்கு ஓவராலாக ஒரு வியூவில் காமிச்சிடலாம். அடுத்து எமர்ஜென்சி, இது வரைக்கும் அவங்க எவ்வளோ எமர்ஜென்சிலாம் கொடுத்துருக்காங்கன்றதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். தென் அதில் எதாவது பெண்டிங் இருக்கா, ரிசால்வ் இருக்கான்றது இங்கே பார்த்துக்க முடியும். புதுசாக எமர்ஜென்சி ரிப்போர்ட் பண்ணுறது, இப்போ உதாரணத்துக்கு இப்போ எமர்ஜென்சி ரிப்போர்ட் நடக்குது, அதை பண்ணுறோம் அப்படின்னா அது எமர்ஜென்சி ரிசோர்ஸ் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, நார்மல் ஸ்டேட்டில் இருக்குது. தென் அது என்ன எமர்ஜென்சி, அது ஒரு ஆக்சிடென்ட். ஓகே, ஏஜென்சி என்ன ஏஜென்சி, இப்போதைக்கு நமக்கு இங்கே ஒரு 5 ஏஜென்சி தான் இருக்குது. நான் ஜஸ்ட் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு. தென் என்ன ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஸ்டேட்டுக்கு ஒரு இல்லை தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு. ஓகே, பாண்டிச்சேரி போட்டுக்கோம். ஸோ லொக்கேஷன் உங்களுக்கு டெப்த் வேணும்னா நீங்கள் டெப்த் அடிச்சுக்கலாம், ஒரு இஷ்யூ கிடையாது. ஸோ லொக்கேஷன் போட்டுட்டு யூசர் எந்த யூசர்ன்றதுலாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபிச் ஆகி வந்துடும். யூசர் ஃபோன் நம்பர் பாஸ்வேர்ட்லாம் ஃபிச் ஆகி வந்துடும். நீங்கள் ஒவ்வொரு அடி கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. கொடுத்த முதலுக்கு அடுத்து டிஸ்கிரிப்ஷன், ஏதாவது நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் அடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே அடிச்சுக்கலாம். ஸோ அட்ரஸ் இன்னும் கொஞ்சம் டெப்த் அடிக்கிறதுக்கு நீங்கள் இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அட்ரஸ் நீங்கள் அடிச்சுக்கிட்டு சென்ட் ரெக்வஸ்ட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் த ரெக்வஸ்ட் கரெக்டாக சென்ட் ஆகிடும். ஸோ இப்போது அந்த ரிப்போர்ட் நீங்கள் வியூ பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்துக்கலாம். இவர் ரிப்போர்ட் நார்மல் ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நார்மல் ஆக்சிடென்ட்டில் 2 ரிப்போர்ட் நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்கேஸ் உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் மாடிஃபை பண்ண நினைக்கிங்கன்னா நீங்கள் போய் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வரேன். வெளியே வந்ததுக்கப்புறம் ஏஜென்சி லாகின் பண்ணுறேன். ஸோ நான் போலீஸ்ன்றதுக்கு தான் நான் போலீஸுக்கு தான் கொடுத்தேன் இல்லையா, ஸோ அந்த போலீஸ் நான் லாகின் பண்ணுறேன். ப்ளஸ் ஆல்ரெடி நம்ம போலீஸ்னு ஒருத்தர் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம அவர் தான் லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா எமர்ஜென்சி கேஸ் எவ்வளோ இருக்குன்றதை இங்கே காட்டும் ஓவராலாக. தென் எவ்வளோ சால்வ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குன்றது இங்கே காட்டும். புதுசாக அனுப்புகிற எல்லா எமர்ஜென்சியும் இங்கே உங்களுக்கு ரிப்போர்ட்டாக வந்துடும். ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் பெண்டிங்கில் இருக்கிறத வியூ பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா வியூ எமர்ஜென்சியில் கொடுத்துட்டு என்னென்ன பெண்டிங் இருக்கிறது நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ என்ன பண்ணுறேன், வியூ டீட்டெயில்ஸில் போயிட்டு இங்கே என்ன நார்மல் ஆக்சிடென்ட் கேஸ் இப்போ நம்ம அப்டேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த ஆக்சிடென்ட் கேஸ் இங்கே வந்திருக்கு. ஸோ நீங்கள் அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் போய் அதை ரிசால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டேட்டஸில் ரிசால்வ்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருப்போம், அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இது உங்களுக்கு ரிசால்வ் ஆகிடுச்சு. ஸோ அப்டேட்டில் ரிசால்வ். இன்கேஸ் இதுவும் ரிசால்வ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா பெண்டிங்கில் போயிட்டு ரிசால்வ் முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ அப்போ அந்த 2 விஷயமும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ இந்த ரிசோர்ஸஸ்லாம் அவங்களுக்கும் போயிருக்கும், இந்த அப்டேட் யூசருக்கும் போயிருக்கும். இப்போ டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் நமக்கு 0, ஓவரால் சால்வ்டு கேசஸ் வந்து நமக்கு பவர்னு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏஜென்சி இருக்குன்ற வந்துடும். ஸோ இப்போதைக்கு நான் போலீஸ் சென்டரில் 1 கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஏஜென்சியில் வேறு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஏதாவது ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களோட ரிஜிஸ்ட்ரியை நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும். தென் எல்லாருக்கும் இருக்க மாதிரி ப்ரொஃபைல், ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களால் இங்கே பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் பண்ணுறேன், லாக் அவுட் பண்ணிவிட்டு அட்மின் டேஷ்போர்டை நம்ம பார்க்கலாம். ஸோ அட்மின் டேஷ்போர்ட் அட்மின் அடிங்க. எஸ், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அட்மின் மாடியூல் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த அட்மின் மாடியூலில் நமக்கு ஓவரால் எல்லாமே மேனேஜ் பண்ணுற மாதிரி வந்துடும்ன்ற மாதிரி தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ண மாதிரி இதில் உங்களுக்கு ஓவரால் எல்லா எபிசோட்ஸுமே வந்துடும். உதாரணத்துக்கு ஏஜென்சி யாராவது நீங்கள் மாடிஃபை பண்ண போகிறீங்க, இல்லை டெலிட் பண்ண போகிறீங்க, ஆட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ஏஜென்சி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எமர்ஜென்சி டைப்பை உங்களால் மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஆக்சிடென்ட் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இன்கேஸ் வேறு ஏதாவது எமர்ஜென்சி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த எமர்ஜென்சி நீங்கள் இங்கே சேர்த்துக்கலாம். இப்போ ராபரியோ, இப்போ நான் இங்கே முட்டையாக ஆர்மடு ராபரின்னு போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ இல்லை தெப்டோ, இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் நீங்கள் எமர்ஜென்சி கேட்டகரியில் அப்டேட் பண்ணிட்டு போகலாம். தென் வியூ எமர்ஜென்சி,
ஓவராலாக ஏஜென்சி வியூ பண்ணி பார்க்குற மாதிரி உங்களால் வியூ பண்ணி பார்க்க முடியும். ஒரு ரிப்போர்ட்டாக வியூ பண்ணி பார்க்க முடியும். எவ்வளோ மாதத்துக்கு எவ்வளோ எமர்ஜென்சி வந்திருக்கு, அதை ஏதாவது எடிட் பண்ணணுமா, ஏதாவது பெண்டிங்கில் இருக்கா, இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களால் இங்கே பார்க்க முடியும். பிகாஸ் ஏஜென்சியில் என்னென்ன ஏஜென்சி உங்களால் வியூ பண்ணி பார்க்க முடியும். தென் ஸ்டேட்டஸில் ஏதாவது பெண்டிங் ரிசால்வ் இதுமாதிரி ஃபில்டர் பண்ணி கூட உங்களால் இங்கே பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ ஓவராலாக எல்லா எமர்ஜென்சியுமே உங்களால் ஃபில்டர் பண்ணி இந்த மேனேஜ் பண்ணி அதை உங்களால் டெலிட்டும் பண்ண முடியும். ஓகே, அடுத்த ரிப்போர்ட் எமர்ஜென்சி. உங்களாலையும் ஒரு எமர்ஜென்சியை ரிப்போர்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது ரிப்போர்ட் ஹிஸ்ட்ரி. இது வரைக்கும் என்னென்ன ஹிஸ்ட்ரி வந்திருக்குன்றதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த மந்த் நமக்கு ஜீரோ ஹிஸ்ட்ரி தான். ஸோ அதனால் நமக்கு இப்போ ஒன்றுமே காட்டல. மேனேஜ் அட்மின் ஏதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை இருக்க அட்மின்ஸ் நீங்கள் ஏதாவது டெலிட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் எதாவது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓவரால் நம்ம ப்ராஜெக்ட்டில் 3 மாடியூலுக்கும் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நம்ம மேனேஜ் பண்ணியாச்சு. இன்கேஸ் இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் அது உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் ஆட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரியான காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது எந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.